ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு சிம்பிளாக ஹெல்த்தியாக வெஜிடபிள் சூப் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்காக கேரட் எடுத்திருக்கேன். அதை அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பீன்ஸ், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையுமே சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி குடமிளகாய், அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்ச சோளத்தை நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் மட்டும்தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இல்லை 2 கைப்பிடி அளவு சோளம் சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்ச சோளம் தான். இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா வேக வச்சு உதுத்து வச்சுருக்க சோளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த காய்கறியை லைட்டாக வதக்கணும். காய்கறி வேகிற கேப்பில் நான் வந்து சோள மாவு கரைச்சி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்துருக்கேன். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்தவித கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி வெந்துட்டு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க சோளத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு சூப் வந்து திக்காக இருக்குது. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க சோள மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 3 டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதே மாதிரி 3 டிராப்ஸ் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் சோளம் சேர்த்துக்கிறேன்.
கன்ஃபார்ம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சூடாக இந்த சூப் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.